2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ராணுவ கெடுபிடி இல்லாமல் நினைவேந்தல் நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை அமைந்திருக்கின்றது. இது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் மற்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு தமிழ் மக்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டிருந்தனர். சில வருடங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவில்லை. அதற்கு பிறகாக, அதாவது நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுகின்ற மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதும் ராணுவ கெடுபிடிகள் இருந்தது. அதாவது துயிலும் இல்லங்களுக்கு சென்று வருகின்றவர்களை காணொலி எடுப்பதும் புகைப்படம் எடுப்பதும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் நிலை ஒன்று இருந்தது. இவ்வாறுதான் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த போதும் இது தமிழர் பகுதியிலே இடம்பெற்ற சம்பவங்கள். அதனை தாண்டி பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது சில இடங்களில் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சில இடங்களில் இந்த நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதும் கைது செய்யப்பட்டதும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நினைவேந்த நிகழ்வை முன்னிட்டு அதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், அந்த நினைவேந்த நிகழ்வை முன்னெடுத்து சென்றவர்கள் உள்ளிட்ட பலர் கிழக்கு மாகாணத்தில் கைது செய்யப்பட்டவை தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல யாழ்ப்பாணத்திலும் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலைத்தான் இந்த முறை அனுரவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து இருக்கின்றார்கள். அது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வந்தது. இப்படியான சூழ்நிலையில் அனுர இதற்கு எவ்வாறான தீர்மானங்களை எடுப்பார் என்கின்ற கேள்வி இருந்தது. கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இங்கு நினைவேந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, அதனை தாண்டி பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நினைவேந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்களை புகைப்படமோ காணொலியோ எடுக்க வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நினைவேந்த நிகழ்வுகளை தாராளமாக மக்கள் முன்னெடுக்கலாம் என்று அவர் அதிலே கூறியிருந்தார். அதனை தாண்டி பல விடயங்களை அந்த நேர்காணலிலே அவர் பதிவு செய்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது நினைவேந்த நிகழ்வுகளை நடாத்தலாம், அதை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே உரிமை இருக்கின்றது. அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், அனைவருக்குமே உரிமை இருக்கின்றது. அதனை தாண்டி புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவதோ அல்லது அவர்களின் பாடல்களை ஒளிபரப்புவதோ அல்லது அவர்கள் சார்ந்த விடயங்களை இங்கு முன்னெடுப்பதையோ தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கேட்டிருந்தார். அதாவது இலங்கையில் சட்டம் இருக்கின்றது, புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நினைவேந்த நிகழ்வுகளை செய்யலாம். அதாவது கடந்த காலங்களில் இவ்வாறான நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது அதற்கு ஒரு பிம்பத்தை கொடுத்து அது தவறாக திணிக்கப்பட்டது சிங்கள மக்களுக்கு என்கின்ற அடிப்படையில் தான் அவரது கருத்து அமைந்திருந்தது. இம்முறை இவ்வாறு 2 அமைச்சர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நினைவேந்த நிகழ்வுகளை நடாத்தலாம், எந்த ஒரு கெடுபிடிகளையுமே யாருக்குமே விதிக்க வேண்டாம், அதனை தாண்டி இவ்வாறான நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுப்பதால் அந்த அமைப்பை மீட்டெடுப்பதற்கான முடிவாக இது இல்லை, இது ஒரு தவறான புரிதல் என்கின்ற வகையிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகையால் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அதாவது 2009க்கு பின்னர் எந்த ஒரு கெடுபிடியும் இல்லாமல் ஒரு நினைவேந்த நிகழ்வு இடம்பெற இருப்பதாகவே தற்பொழுது வரை கருத்துக்கள் இருக்கின்றது. அதனை கடந்து என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.